முக்கிய அதாலத்துல சிங்கர் குமார் ஷானு மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஒரு நாடகக்காரர். மக்கள் உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருக்காங்க, உங்களை மிகப்பெரிய சிங்கர் ஆக்கியிருக்காங்க, அவ்வளவு ஆதரவு இருக்கு. ஆனா இந்த சிங்கிங் பாப்புலாரிட்டியை நல்லா பயன்படுத்தணும்னு நீங்க அரசியலுக்கு போயிட்டீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நான் பண்றதில்ல, அதாவது நான் பண்ணதில்ல. எனக்கு அரசியல் எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், போன தடவை எலெக்ஷன் நடந்தப்ப நீங்க பாட்டு பாடி இருக்கீங்க, அடல்ஜி கோ தேகா தோ ஐசா லகா. நீங்க இந்த விஷயத்துக்கு தான் வருவீங்க எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். அதாவது எனக்கு பிடிச்ச சில ஹீரோஸ் இருக்காங்க என்னோட லைஃப்ல, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் ஏத்துக்கிறேன். நான் வந்து அடல்ஜி மட்டும் இல்ல, இந்திரா காந்திய, எனக்கு அவங்கள, அதாவது வந்து நான் அவங்களால ஈர்க்கப்பட்டவன். அதாவது ராஜீவ் காந்தி சார், அடல்ஜி, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ கான்ட் ஹெல்ப். ஒருவேளை இவங்க யாராவது அந்த டைம்ல இந்திராஜி என்கிட்ட இங்க பாருங்க நீங்க வந்து எனக்காக இந்த கேம்பெயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஸ்பீச் எல்லாம் எதுவும் கொடுக்கல, பாட்டு தானே பாடினேன். நான் பாட்டு பாட எப்பவும் ரெடியா தான் இருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்தா. ஒருவேளை அவங்க என்ன பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க ஜாவேத் அக்தர் எழுதின பாட்டை வச்சு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுல எழுதியிருந்தது ஜப் எக் லடுக்கி கோ தேகா, ஆனா நீங்க அடல்ஜி கோ தேகான்ட்டீங்க. அவருக்கு எப்படி? ஜாவேத் சாருக்கு கண்டிப்பா அது பிடிக்காது, ஏன்னா அவரோட லிரிக்ஸ் வேற விதமா பயன்படுத்தப்பட்டுச்சு அவர் சொன்னதுக்கு அப்புறமும். பட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அ குட். ஏன்னா அந்த பாட்டு வந்து அவ்வளோ பாப்புலரான பாட்டு, அதனாலதான் நான் அதை சூஸ் பண்ணேன். அந்த பாட்டு வந்து देखा तो ऐसा लगा, एक लड़की को देखा तो ऐसा लगा, जैसे खिलता गुलाब, जैसे शायर का ख्वाब, जैसे उजली किरण, जैसे बन में हिरन, जैसे चांदनी रात, जैसे नरमी की बात, जैसे मंदिर में हो एक जलता दिया, एक लड़की को देखा तो ऐसा लगा. நான் கேள்விப்பட்ட விஷயம், நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் துஜே தேகா தோ ஐசா லகான்னு பாடுவீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய திங்கிங் என்னன்னா, किसी से तुम प्यार करो तो फिर इजहार करो, कहीं ना फिर देर हो जाए, कहीं ना फिर देर हो जाए, किसी पे एतबार करो तो फिर इकरार करो, कहीं ना फिर देर हो जाए, कहीं ना फिर देर हो जाए. अरे यही तो दिल चुराने का अंदाज होता है. हाँ, किसी से तुम प्यार करो तो फिर इजहार करो, कहीं ना फिर देर हो जाए, कहीं ना फिर देर हो जाए, किसी पे एतबार करो तो फिर इकरार करो, कहीं ना फिर देर हो जाए, कहीं ना फिर देर हो जाए. और यही तो दिल चुराने का अंदाज होता है. என்னோட பார்வை இப்படிதான், என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கல்கட்டால இருந்து பாம்பேக்கு பயணம் பண்ணதுல அதுல நடுவுல காதல், அதாவது உங்களோட பர்சனல் லைஃப்ல, சாரி பட் அத பத்தி ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது இருக்கா? காதலா? என்னுடைய பாட்டிலேயே காதல் இருக்கு, என் பசங்க மேல காதல் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவோ காதல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆஷிக் படத்தோட பாட்டை இன்னமும் கேக்குறாங்க. எஸ், அத வச்சு தான் கேட்டேன். எஸ் சார், அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இதுக்கு நடுவில் நடந்த காதல் இருக்குல்ல, அத பத்தி சொல்லுங்க. ஓ, இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதாவது सांसों की जरूरत है जैसे जिंदगी के लिए, बस एक सनम चाहिए आशिकी के लिए. हाँ, एक सनम चाहिए
आशिकी के लिए जाम की जरूरत है जैसे, बेखुदी के लिए बस एक जन्म चाहिए आशिकी के लिए।